வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால. காற்றிலாடும் இறகின் திசை நூல் வெளியீடு கண்டது. பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் இலக்கிய பயணத்தை நினைவுகூரும் வகையில் காற்றிலாடும் இறகின் திசை எனும் சிறுகதை தொகுப்பு நூலை வெளியீடு செய்தது. பேரா மாநிலத்தை சேர்ந்த 13 எழுத்தாளர்களின் படைப்புகள் இணைந்துள்ள இந்நூல் மாநில இலக்கிய வளர்ச்சிக்கு புதிய ஒளியூட்டும் முயற்சியாக அமைந்தது. இந்நூல் கடந்த பிப்ரவரி 28 சனிக்கிழமை மாலை 4:15 மணி அளவில் ஆர்டிஸ்டிக் பேங்க்வெட் ஹாலில் வெளியீடு கண்டது. இந்நிகழ்வில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரத்து சிவனேசனின் சிறப்பு அதிகாரி முத்துசாமி நூலை வெளியீடு செய்தார். பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் வந்துட்டு 17 ஆண்டுகள், அதாவது இயக்கம் தொடங்கப்பட்டு 53 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுகதை தொகுப்போடு இந்த முறை வந்துட்டு நாங்கள் வெளியீடு செஞ்சுருக்கிறோம். இந்த சிறுகதை தொகுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகதை தொகுப்பில் வந்துட்டு இளம் எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க, மூத்த எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்துட்டு இளம் எழுத்தாளர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சிறுகதை நூலை வந்துட்டு, அதாவது காற்றிலாடும் இறகின் திசை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை சுமார் 13 எழுத்தாளர்களோட சிறுகதைகள் அடங்கிய ஒரு நூலை நாங்கள் வெளியீடு செஞ்சோம். அந்த வகையில் வந்துட்டு வரவேற்பு ரீதியில் வந்துட்டு நல்ல வரவேற்பாக இருந்துச்சு. குறிப்பாக இளம் எழுத்தாளர்கள் அதிகமானவர்கள் வந்துட்டு இந்த நூலில் எழுதியிருந்தாங்க. நாங்கள் அதே கட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்துட்டு நிகழ்ச்சியில் வந்துட்டு டைப்பிங் அழகர் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் 5 மாணவர்களுக்கு வந்துட்டு நாங்கள் சிறப்பு செஞ்சோங்கிறத வந்துட்டு அவங்கள ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் செஞ்சோம். அவங்களுக்கு அந்த சிறப்பு செஞ்சோன்னா, பன்னாட்டு சிறார் இலக்கிய சிறுகதை புத்தகத்தில் அந்த 5 மாணவர்களோட கதைகளும் இடம்பெற்றிருந்துச்சு. அப்போ அந்த மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தினா அவங்க தொடர்ந்து எழுதுவதற்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த மாணவர்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சிறப்பு செஞ்சோம். மேலும் நிகழ்வில் பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஆலோசகர் விவேகானந்தர் வாழ்த்துரை வழங்கினார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இயக்கங்களுக்கு நம்ம இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வைரங்கள். ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நிகழ்வுக்கு நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்து ஆதரவு கொடுத்தாதான் அடுத்தடுத்து அவங்க அந்த மாதிரி விழாக்கள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இன்னைக்கு நான் புத்தகத்தை பார்த்தேன்னா, அந்த சிறுகதை வந்து அத்தனை பேர் எழுதியிருக்காங்க. அதுல என்ன ஆக பெரிய சந்தோஷம்னா, கிட்டத்தட்ட 50% வந்து இளைஞர்கள். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கும். இந்த மிஸ் குளோரியாலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பின்னால் இருந்தே நிறைய தமிழுக்காக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நான் வந்து இந்த வேலையில நான் முக்கியமாக நான் கூறக்கூடியது என்னன்னா, இந்த கவிதைகள், சிறுகதைகள், தமிழுக்கான எல்லா பணிகளும் தமிழ் எழுத்தாளர் பேரா மாநில எழுத்தாளர் சங்கத்தின் மூலியமாக எல்லா பணிக்கும் கொண்டு செல்லும். அதுக்கு என்ன திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று ஒரு கமிட்டியில் டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமா, ஆலோசனை வேணுமா, பண உதவி வேணுமா, எங்களை வந்து கேட்கும். அது எங்க கடமை. நீங்க எங்களை வந்து சும்மா வந்து எங்களை வந்து ஆலோசகராக போடல, புறவனராக போடல. அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுங்க. மற்றவங்க சொல்ல ஐயோ வந்துட்டாங்க கேட்பாங்க, தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க. நான் தம்பிகிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீ வாப்பா பேசுவோம் என்று கூறி, அதுக்கு நிறைய விழா இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஆலயங்களில் யார் யார் பிரதிநிதி வந்திருக்கீங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் பங்கை நீங்கள் தீட்டுங்க, சங்கங்களை தீட்டுங்க. நிச்சயமாக இந்த 5000 ஆண்டு கொண்ட தமிழ் நிச்சயமா அழியாது, வளர்ந்து கொண்டு தான் போகும். இன்றும் வளரும், வருங்காலத்தில் வளரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் சிவாலினின் தலைமையுரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.